மகிமைப்படுத்தணும் தெரியுங்களா? என்னைக்கு குறைவு நம்ம வாழ்க்கையில குறைவான காரியங்கள் வரும்போது தேவனை ரொம்ப ரொம்ப விசுவாசமாய் தேவனை ரொம்ப உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. ஏன் சொன்னா குறைவு உள்ள இடத்துல தான் ஆண்டவருக்கு வேலை இருக்கு. அல்லேலூயா. நிறைவு உள்ள இடத்துல ஆண்டவரை தேடுகிறதுல தேவனுக்கு இடம் கொடுக்கறதும் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறது, குறைவுகள் போனோம்னு சொன்னா நிறைவான தேவன் வரணும். ஆமென். அல்லேலூயா. எங்க தேவன் இருக்கிறாரோ, எங்க நிறைவு இருக்கோ அங்க குறையே இல்லையா. அல்லேலூயா. அதனாலதான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நிறைய குறைவு நிறைவானது வரும்போது நிறைவானது அந்த ஃபுல்னஸ், the fullness when to come, எப்ப இந்த முழுமை வருதோ, முழுமை the fullness நிறைவு, ஆண்டவர் வந்து நிறைவானவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் நமக்கு நிறைவா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் எனக்கு நிறைவா இருக்கிறார்? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிறைவா இருக்க வேண்டும். அவர் நிறைவா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற குறைவானது எல்லாம் மறைந்து போகும். ஆமென். நீங்க ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஆராதித்துக் கொண்டு இருக்கும்போது, நீங்க ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கிறனால உங்க வாழ்க்கையில தேவன் நிறைவான காரியங்களை வைத்திருப்பார். ஆமென். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில குறைவான காரியத்தை தேடுகிறோம். ஹல்லேலூயா. இப்படியாக சொல்லப்படுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா கர்த்தருடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒளிந்து போகாது. பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்துல கர்த்தர் உருவாக்கின தேவன் இந்த பூமியை அழிப்பேன் என்று போட்டிருக்காரு. அல்லேலூயா. இல்லையா? போடலையா? இல்ல அடையாளமே இல்லையா? ஏற்கனவே அழிச்சது இல்லையோ? அழிச்சிருக்காரா இல்லையா? அழிப்பேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆனா நீங்களும் நானும் அழிந்து போகிற இந்த பூமியை குறித்து இது குறைவானது. இந்த குறைவான காரியத்து மேல நம்மளோட நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நிறைவோ தேவனிடத்திலிருந்து வரும். நிறைவான காரியங்கள் வரும்போது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவுன்னு சொன்னா தேவனோட வார்த்தை. தேவனோட வார்த்தைன்னு சொன்னா தேவனே உன் வாழ்க்கையில நிறைவா இருக்கிறார். The God always fullness to you. உன்னோட வாழ்க்கையில ஆண்டவர் முழுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில இருக்கிற முழுமையான தேவன் வரும்போது உன் வாழ்க்கையில இருக்கிற குறைவானது அது ஒளிந்து போகும். என்னைக்கு கடவுள் உன் வாழ்க்கையில ஆண்டவராய் தேவன் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில முழுமையை அடைகிறாரோ, உலகத்துல காணப்படுகிற இச்சைகள், உலகத்துல காணப்படுகிற போராட்டங்கள், உலகத்துல காணப்படுகிற பலவீனங்கள் உன்னை விட்டு விலகி போகும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் கூட இருக்கும்போது வியாதிகள் மறைந்து போகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் இருக்கும்போது போராட்டங்கள் உன்னை விட்டு விலகி ஓடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் இருக்கும்போது பிசாசானவன் உன்னை விட்டு விலகி போவான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவனாகிய இயேசு அவர் முழுமையா இருக்க வேண்டும். The fullness. நம்ம என்ன தெரியுங்களா நினைக்கிறோம்? முழுமை என்றால் தேவன் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் முழுமை என்று நினைக்கிறோம். கர்த்தர் சொன்னார் ஆதாமின் ஏவாளை பார்த்து, இந்த பூமியில நான் வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் சுதந்தரித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க? பூமியில இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, பூமியில இருக்கிற தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை முழுமை என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தேவன் அதை எதற்காக கொடுத்தாருன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில தேவைப்படுகிற, உன் வாழ்க்கையில சந்திக்கப்படுகிற, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது முழுமை அல்ல. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வீடு, பணம்,
மனைவி பிள்ளைகள் வந்தா அது முழுமைன்றார்கள். இல்லை, நீ நானும் தேவ ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்பட வேண்டும். யூ மஸ்ட் ப்ரிப்பேர். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்னைக்கு பூமியில் உள்ள காரியத்தை நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். ஒரு நாள் இதெல்லாம் மாறி போகும். இதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போகும். இது ஒரு நாள் இதெல்லாம் மாறும். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேப்பரை டைப் பண்ணணும்னா அதை போட்டு டிக் 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 அப்படி போட்டு அடிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் கம்ப்யூட்டர் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கம்ப்யூட்டர் வந்துச்சு. அது பாக்ஸ் மேல இருக்கும், ஒரு பாக்ஸ் கீழே ஒரு பேப்பர் அடிச்சாங்க. இப்போ லேட்டஸ்ட் அது முடிஞ்சா அடுத்தது ஒரு லேப்டாப், மடி கணினி அப்படின்னு சொல்லி ஒரு லேப்டாப் வந்தது. இப்போ அதை கூட தூக்கிட்டு போக தேவையில்ல, ஒரு மொபைல்ல எல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்போ ஒன்றும் லேட்டஸ்ட் கையில் எழுதுனது எனக்கு சர்ச் பண்ணி காட்டியிருந்தாங்க. கையில் எழுதுனத அவங்க ஒரு ஆப் இருக்கு, அது சும்மா ஒரு படம் பிடிச்சிட்டு அதை ஸ்கின் பண்ணி ப்ளூடூத்ல தட்டி பிரிண்ட் பண்றாங்க. கையில் எழுதுனது கம்ப்யூட்டர் எழுதுனது வருது பிரிண்ட். அப்ப மனுஷனுடைய செய்யப்பட்ட காரியமானது மாறும். அது நிரந்தரம் அல்ல, அது மாறும். அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாம் மாறும். ஆனா உன்னோட வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தை ஒருபோதும் மாறாது. அதான் தேவன் சொல்றார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா என்னோட வார்த்தையோ ஒருபோதும் ஒளிந்து போகாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைவேன்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். அவர் நிறைவு இருக்கும் போது உன் வாழ்க்கையில இருக்க குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும் ஐயா. உன் வாழ்க்கையில இருக்கிற உபத்திரங்கள் எல்லாம் ஒளிந்து போகும் ஐயா. உன் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் ஒளிந்து போகும் ஐயா. உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த குறைவை விட்டு வெளியே வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவா உன் வாழ்க்கையில இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்க போகிற காரியம் கிறிஸ்து வேர் கொண்டவர்களாய் இருங்கள் என்று சொல்லி தலைப்புகளை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் இருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நாம் பார்ப்போமாக. கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் இருங்கள். ஆகையால் நீங்கள் இருமா எடுத்துருங்க, அதே அப்பதான் தெரியும். புதிய ஏற்பாடுல இருக்கு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நாம் பார்ப்போமாக. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தில் அதிலே பெருகுவீர்களாக. ஜெபம் பண்ணுவோமாக. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இன்னைக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையானது பிள்ளைகள் மேல அப்படியாக தேவன் கொண்டு போகிறதுக்காக நன்றி. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னது போல சத்திய வார்த்தை எங்கே உண்டோ அங்கே தேவனுடைய மகிமை உண்டு, தேவனுடைய விடுதலை உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். வார்த்தையை ஆசீர்வதிங்க, பேசுகிற தாசனை ஆசீர்வதிங்க. உங்களோட கருத்துல மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வாசிமா திருப்பி. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. நல்ல கவனமா கேளுங்க. நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளாதவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் சொல்லுகிறது போல அவர் நன்மை செய்வார். அவர் நம்ம வாழ்க்கையில சாபங்களை, வேதனைகளை, வியாதிகளை குணமாக்குவார் என்று சொல்லி உலகத்துல சொல்லப்படுகிற காரியம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு
நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை அடைந்திருப்போம், ஏதோ ஒரு பார்த்திருப்போம், ஏதோ ஒரு காரியத்தை நடந்தனால நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம். வாசிங்கம்மா. அவருக்குள் வேறு கொண்டவர்களா. அவருக்குள் வேறு கொண்டவர்களா. பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது முக்கியம் அல்ல. ஒரு மனுஷன் நன்மை செய்யறான் அப்படின்னு சொன்னா அவனோடு நம்ம பழகுறதோ, இல்ல அவனோடு நம்ம உறவாடுறதோ, இல்ல அவனோடு நம்ம ஷேர் பண்றதோ முக்கியம் அல்ல. அவனுடைய தன்மை, அவனுடைய எண்ணம், அவனுடைய நோக்கம், அவனுடைய பாதை, அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதோ என்று சொல்லி நீயும் நானும் எப்படி தெரியுமா இருக்கணும்? அவனோடு பழகும் போது அவனுடைய கேரக்டரை புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு ரொம்ப பேர் பாருங்க, ஒரு மனுஷனோடு பழகுவாங்க. சில பிள்ளைகள்ட்ட கேட்டா தான் தகப்பனுடைய குணம், தன் தாயோடைய குணம் என்னன்னு கேட்டா தெரியாது. சில நேரத்தில் பிள்ளைகள்ட்ட கேட்பா, அம்மாவோட பர்த்டே என்னடா அப்படின்னா, அம்மாவோட பர்த்டேவா அப்படிமா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு மனுஷன்கிட்ட பழகுறன்னு சொன்னா அந்த மனுஷனுடைய எண்ணங்கள் என்னதான் இருக்கு, அந்த மனுஷனுடைய நோக்கங்கள் என்னதான் இருக்கு, அந்த மனுஷன் எதற்காக நம்ம வாழ்க்கையில கடந்து வந்தார் சொல்லி, அந்த மனுஷன் எதனால நம்மளுக்கு நன்மை செய்யறாரு சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இயேசு நம்மளுக்காக ஜீவனை கொடுக்கணும், எதற்காக இயேசு நம்மளுக்காக பாடுபடணும், எதற்காக இயேசு நம்மளுக்காக அவர் சிலுவையில் தொங்கணும்னு சொல்லி நீ நானும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பேர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ரொம்ப பேர் சபைக்கு போறவங்க இருக்காங்க, ரொம்ப பேர் தேவனை ஆராதிக்கிறவங்க இருக்காங்க, ரொம்ப பேர் சபையில ஆண்டவருக்காக உண்மை உத்தமா ஊழியம் செய்ய இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் இயேசு கிறிஸ்து எதற்காக உன் வாழ்க்கையில வந்தார் என்று சொல்லி நீ கேட்கும் போது அவர்களால பதில் சொல்ல முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களால சொல்ல முடியல. காரணம் என்ன சொன்னா, அவர்கள் அவருடைய வார்த்தைக்குள் வேறாக இல்லை. நீ நானும் கர்த்தருடைய வார்த்தையில வேறாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் அவன் வாழ்கிறான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில ஒரு நன்மை அடைய வேண்டும். அவனோட வாழ்க்கையில அந்த நன்மையான காரியங்கள் அவன் வாழ்க்கையை தொடர வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீ படிக்கும் போது, அந்த வார்த்தையை கேட்கும் போது உனக்குள்ள ஒரு வேறாக நீ எழும்ப வேண்டும். ஆண்டவராக தேவன் இயேசு கிறிஸ்து உனக்கு நல்ல போதனைகளை கற்றுக் கொடுத்திருக்காரு சொன்னா அந்த போதனை உன் வாழ்க்கையில வேறாக அது பயன்பட வேண்டும். ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்களா இல்லையா தெரியல, இந்த பொத்த மரம், மரம் மக்கு மரம், மக்கி போன மரம், அது வெளியே பார்க்கும்போது தான் மரமா தோண்டும், மரமா இருக்கிறது போல இருக்கும். அதை போயிட்டு ஒரு 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 எத்தியோ இல்லை அதை போய் அடிச்சியோ இல்லை அதை ஏதாச்சும் பண்ணோமா அது உறுதியா இருக்கிறது, விழுந்துடும். இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நம்ம விசுவாசம் கொண்டு வருகிற பல விதமான போராட்டங்களை பார்த்து நம்ம மக்கி போன மரமா என்ன பண்ணுகிறோம், நிறைய இடங்கள்ல விழுந்துடும், நிறைய இடங்கள்ல உறுதியா நிற்க முடியல, நிறைய இடத்துல அந்த மரம் போல நம்ம என்ன பண்ணுகிறோம், அப்படியே அந்த அந்த மரத்தோடைய அந்த உறுதி என்ன பண்ணுகிறது, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விசுவாசம் கொண்டு வருகிற எல்லா பாடுகள் மத்தியிலும் என்ன பண்ணுகிறோம் தெரியுமா, சோர்ந்து போகிறோம். இயேசு சீடர்களை பார்த்து கெத்செமனே தோட்டத்தில் ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? நல்லா தூங்குங்கடானாரா? விழித்திருந்து. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சோதனை வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில போராட்டம் வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில ஒரு உபத்திரம் பாடுகள் வந்துருச்சுன்னா நம்ம என்ன தெரியுங்க நினைக்கிறோம், நம்ம சுய சிந்தையில சொந்த எண்ணத்துல என்ன பண்ணுகிறோம், இதை என்ன செய்யலாம், இது என்ன பண்ணலாம், இதுக்கு முடிவு என்ன, இந்த போதகர்கிட்ட கால் பண்ணுவோமா, இந்த நண்பர்கள்ட்ட பேசுவோமா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆலோசனை கேட்போமா. ஐயா, நீ தேவனுக்குள்ள வேறாக இருக்கிறன்னு சொன்னா அந்த வேறானது உனக்குள்ள என்ன பண்ணுமா, தொடர செய்யும். அல்லேலூயா. நீ தொடர்ந்து பலனா இருப்ப. அதனாலதான் இங்க கொலோசியர்ல சொல்லப்படுகிறது, முதலாவது இங்க முதல்ல வாமா அந்த வசனத்தை, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியாய், நல்லா கவனமா கேளுங்க. நீங்க உலகத்தான் மாரி தேவனை சத்தியத்தை அறியாத மனுஷன் அல்ல. உன் வாழ்க்கையில நல்ல தெளிவா புரிஞ்சுங்க, உங்க மேல இருக்கிற
ஆகியால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை. சிஸ்டர் ஷேரி, மரியாக்கா, திவ்யா எல்லாம் நல்லா கேளுங்க. You not is a normal person. உங்க மேல உலகத்துல விழுந்த பரலோகத்திலிருந்து விழுந்து போன தேவர்களுடைய பெயர் எழுதப்படல. உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க. நீங்க பன்றி கூட்டம் உள்ள பிள்ளைகள் அல்ல. புரியுதுங்களா? சராசரியான is it if you. ஆனாலும் பொதுவான சபைகள் நிறைய இருக்கு. அந்த சபைகளை போல நீங்க ஒரு சபையா இருக்காதீங்க. நீங்க கிறிஸ்துவின் சபையாய் இருங்க. சாலம் சபையா இருக்காதீங்க. கிறிஸ்துவின் ஆலயம், கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த வசனம் நல்லா தெளிவாப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியா you must accept. நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டனால நீ எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஏன் சொல்லுமா? அவருக்குள் வேர் கொண்டவர்களாய். வேர்னா இங்கிலீஷ்ல என்னதுமா? ரூட். நீ வேராக இருக்க வேண்டும். வேர்ன்றது எப்படி தெரியுமா? அது உயிரோடையும், அது ஸ்ட்ராங்காவும், அது எப்பொழுதும் பலமா இருக்கும். ரொம்ப பேரு மறுவழி கிழங்கு வந்து புடுங்குவாங்க. புடுங்கும்போது அந்த வேர்ல தான் அந்த கிழங்கையை ஒட்டிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க மறுவழி கிழங்கு? பார்த்துருக்கீங்களா மறுவழி கிழங்கு? நம்ம பேர் மறுவழி கிழங்கு சார். அது வந்து மரத்தில் அப்படி தொங்கிட்டு இருக்கோம். அப்படி பிடிச்சிருக்கா அது மண்டு. அது பப்பாயா மரத்துக்கும் மறுவழி மரத்துக்கும் மறுவழிக்கு அந்த காம்புக்கும் வித்தியாசம் தெரியாத சிலதுங்க இருக்கதான் செய்யும். இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுங்களா இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ள வேற இருக்கணும். கிறிஸ்துக்குள்ள வேற எங்கேயாவது வெளியே பார்க்க முடியுமா? இருக்கு. சில ஆல மரத்துல வந்து அது வேறு இல்லை, அது காம்பு, அது ஒரு மாதிரி வெளியே இருக்கு. வேறு எப்பயுமே வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்காது. வேறு என்ன பண்ணும்? கிறிஸ்துக்குள்ள எப்பயுமே வேறாக நீ இருக்க வேண்டும். சரிசேரும் பரிசேரும் உன்னை கண்டு குறை சொல்லக்கூடாது. உன்னை குறித்து தவறான சாட்சிகளை குறிக்கக்கூடாது. உன்னை குறித்து தப்பாக அவர்கள் எண்ணக்கூடாது. நீ கிறிஸ்துக்குள்ள. இப்படி ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு சகையை பார்த்து நான் உங்க வீட்டில் தங்கணும்னு சொன்ன போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்தது. இவன் அநியாயக்காரனாச்ச, இவன் இந்த இடத்துலயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுஷனாச்ச, இவன் வீட்டில் இயேசு போய் தங்குறாரு. பல விதமா பேசியிருப்பாங்க. ஆனா இயேசு பிதாவுக்குள்ள அவர் வேறாக இருந்தார். இன்னைக்கு உன்னை தூசிக்கிறவன், உன்னை கர்ஸ் பண்றவன், உன்னை தள்ளுறவன் ஒன்னே ஒன்று நினைச்சுக்கங்க, நீங்க கிறிஸ்துக்குள்ள வேறாக இருக்க வேண்டும். நீங்க கிறிஸ்துல வேறாக இருக்கும்போது ஒருவனும் உன்னை வந்து அந்த செடியை பிடுங்கவே முடியாது. ஆனா உங்களுக்குள்ள வேறுன்றது கிறிஸ்துவின் வார்த்தைனால மட்டும்தான் அந்த வேறு உறுதியா இருக்க முடியும். ரொம்ப பேர் என்ன தெரியுங்களா நினைக்கிறாங்க? இஸ்ரவேல சவுல் ராஜா இருந்தாரு. இஸ்ரவேலை எதிர்த்து கோலியாத்து வந்த போது தாவீதோடைய அண்ணனுங்க எல்லாம் பலசாலிங்க, நல்லா யங் பலசாலிங்க, நல்ல போர் வீரர்கள், சூப்பரா சண்டை போடுவானுங்க. அவனுங்களாம் என்ன நினைச்சானுங்கன்னா, இந்த கோலியாத்தை எப்படியாவது கொண்டு வரலாம், எப்படியாவது ஜெயிச்சிடலாம், யுத்தம் தானே, எவ்வளவு யுத்தம் பார்த்துருக்கோம் என்று சொல்லி அவங்க வேகமா போய் நின்ற போது அந்த கோலியாத்துடைய அந்த ராட்சசனுடைய அந்த ஆடை, அந்த சரீரம், அந்த பாடி எல்லாம் பார்த்து இவனுங்க பயந்தானுங்க. அவனுங்களுக்குள்ள அந்த தைரியம், அவனுங்களுக்குள்ள அந்த நாலேஜ், அவனுங்களுக்குள்ள இருந்த அந்த வேகம் எல்லாம் அந்த கோலியாத்தை பார்த்தவன எல்லாம் சோர்ந்து போயிடுச்சு. எல்லாம் அவனுங்களுக்கு அந்த தைரியம் என்ற எண்ணம் போய்
பயப்படுகிற என்ற அந்த எண்ணம் வந்துருச்சு, பயப்படுறாங்க. ஆனா தாவீதோ நல்ல கவனமா நீங்க பாருங்க, தாவீதோ தன் அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி அவன் வந்தபோது அண்ணன்களுடைய முகத்துல பயம், தமிழ்ல என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல பயனா, fear, அந்த பயத்தை அவன் முகத்துல பார்த்தபோது தாவீது கேட்டான். ஏன்னா அவங்களோட அண்ணன் இப்படி பட்டவனுங்க இல்லையே, அவனுக்கு பயங்கர தைரியசாலியாச்சே, என்ன அப்படி பயந்து போய் இருக்கிறான்னு சொல்லி தாவீது போய் விசாரிக்கிறான். ஏன் அப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு? இல்ல இந்த மாதிரி போர், இந்த மாதிரி கோலியாத்தை வந்து இந்த மாதிரி உரிமிக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னபோது அவன் வாழ்க்கையில ஒரு தைரியம், அவன் வாழ்க்கையில ஒரு தைரியம். அவன் ஒண்ணுதான் சொன்னான், விருத்த சேதனம் இல்லாத இவன் என் தேவனை தூசிக்கிறதுக்கு நீ யாரு? அவன் பயப்படலையா? அப்ப சவுல் வந்து கேட்டான். சவுல் கேள்விப்பட்டானே, சவுல் தான் ராஜா. தாவீது கேட்கிறான், நீ ஏன்டா அப்படிலாம் இருக்கிற, நீ இப்படி எல்லா ராஜானால சண்டை போட முடியும்? அதற்கு சவுல் கேட்கிறாரு, டேய் இவ்வளவு பெரிய ராட்சசனா இருக்கான், எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, உன் அண்ணெல்லாம் பயந்து போயிருக்கான், நீ எப்படிடா அப்படின்னு சொல்லும்போது அவன் அடையாளத்தை சொல்றான். நான் சிங்கத்தின் வாயை பிச்சு போட்டிருக்கிறேன், என்னது அந்த கரடி, என்னது நரிகள்லாம் நான் வந்து பிச்சு இது பண்ணியிருக்கிறேன், நான் நிறைய இது செஞ்சிருக்கிறேன், அடையாளத்தை சொல்றேன். இன்னைக்கு நம்மளுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை பார்த்து சொன்னது, மனுஷன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல, தேவ வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். நம்மளுக்கு அனுபவம் இல்லை தெரியுங்களா? சத்திய வார்த்தை. பிசாசு உபத்திரம் கொண்டு வரும்போது, பிசாசு போராட்டம் கொண்டு வரும்போது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை பார்க்கும்போது சத்திய வார்த்தையை சொல்லுங்க, அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற அனுபவங்கள். அப்படியாக தாவீது சவுல்கிட்ட சொல்லும்போது, நான் நரிகளை பெய்த்து போட்டு சிங்கங்களை விரட்டி இருக்கிறேன், அதனால என்னால இந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியும். அப்ப சொன்ன போது இந்த சவுல் என்ன பண்ணுகிறான், அவனுக்கு தூக்கி உடைகள் எல்லாம் அணியும் போது அவன் அந்த உடையினாலே அவன் வந்து இதாகிட்டான். ஆனால் தூக்கம் இல்லை, அதெல்லாம் கட்டி எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு 5 கூழாங்கல் போதும், கூழாங்கல் எனக்கு 5 போதும். ஐயா, அவனுக்கு என்ன தைரியங்கள் இருந்தா, எந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல, தேவன் மேல இந்த தாவீதுக்கு ஒரு வேற போல, அந்த வசனம் நல்லா தெளிவாப்பட்டிருக்கு, திருப்பி வாசிமா அத. நீ ஆகியால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியாய் அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் நீ வேறாக இருக்க வேண்டும். நீ ஆண்டவருக்குள்ள வேறா இருக்கும் போது எந்த காரியங்கள், எந்த பலவீனங்கள், எந்த சோர்வுகள், எந்த போராட்டங்கள் வந்தாலும் அதை ஒண்ணு மேற்கொள்ளாது என்று சொல்லி தேவனுக்குள்ள வேறாகிறே. ஐயா, நின்று பிரசங்கம் பண்றது சொன்னா, ஹாயா டைட்டானிக் கப்பல்ல நான் போய்கிட்டு இல்லை, அப்படியே நானும் என் மனைவியும் அந்த ஹீரோயின் பாட்டு கப்பல்ல போய்கிட்டு, ஆயா இந்த மாதிரி அப்படியே கப்பல் போதா, நாங்க கப்பலுக்கு நடுவில் நின்று 2 பேருமே அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்படி போல எவ்வளவுக்கு எவ்வளவு உடைக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சோறுபடுத்தணும், எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களை நாங்க விசுவாசம் நடந்து போக முடியாம போய்கிட்டு தான் இருக்கும். ஆனா கர்த்தர் எங்களை தேற்றிக்கிட்டே இருக்காரு, கர்த்தரோட பலன் எங்களை தேற்றிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் எங்களுக்கு அதிசயம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். சொன்னவர் செய்யும் அளவும் எங்களை விட்டு விலகவே மாட்டார். கர்த்தருக்குள்ள வேறாக இருக்க வேண்டியா? மலைகள் விலகினாலும் எவ்வளவு நாக்களி கோசமா இருக்கு, நம்ம கூட இருந்தவங்க எவ்வளவு பேர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் தேவன் மட்டும் உன்னை என்னை விட்டு விலகவே மாட்டார். ஏன் தெரியுங்களா? கர்த்தருக்குள்ள நீயும் நானும் வேறாக இருக்க வேண்டும். நம்மளோட வேறு, நம்மளுடைய ரூட் தேவனா இருக்க வேண்டும். நம்ம நம்புகிற அந்த வேறு இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். ஏன் தெரியுமா? இங்க சொல்லப்படுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டவர்கள்
உன்னுடைய முடிவு, உன்னுடைய வாழ்க்கை, உன்னோட உயிர் இப்படிதான் அப்படின்னு சொல்லி மனுஷருங்க சொல்லலாம். ரொம்ப பேர் நான் ஊழியம் ஆரம்பிக்கும் போது என்னை நேசிச்சவங்க, என் மேல அன்பா இருக்கிறவங்க அந்த ஆலோசனை சொன்னாங்க, ஊழியம் போயிடாது, உனக்கு பைத்தியமே பிடிச்சிடும், ஊழியம் தனிச்சு போயிடாது, ஃபுல் டைமா போயிடாது, கஷ்டப்படுவ, நீ மனைவிலாம் கஷ்டப்படணும், கஞ்சி தான் சாப்பிடணும், சபை திறந்துடாத, இதுங்கள்கிட்ட மாரடிச்சே நீ செத்து போயிடுவ, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உனக்கு. நிறைய காரியங்கள், நிறைய வார்த்தைகள் வந்த போதும் நான் அந்த வார்த்தைகளுக்கோ அந்த ஆலோசனைக்கோ நான் செவி கொடுக்கல. கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வேறாக இருக்கிறதுனால அவர் என்ன நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஏன் தெரியுமா? நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோம். அவரே கிறிஸ்து இயேசு என்று சொல்லி அவரை நம்ம ஏற்றுக்கொண்டனால நம்ம வாழ்க்கையில முதலாவது வேறாக இருக்க வேண்டும். உன்னோட வேறு தேவனோட வார்த்தை மேல இருக்கணும். மலைகள் விலகலாம், சூழ்நிலைகள் உன்னை கைவிடலாம், நீ நம்பினவர்கள் உனக்கு முன்பாக சென்றவர்கள் மாறலாம். ஆனா நீ தேவனுக்குள்ள வேறாக இருக்கும் போது அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஐயா, நான் இந்த பூமிக்கு வரும்போது 1981ல என் தாய் என் தகப்பனும் தான் என்ன கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் மறந்து போயிட்டாங்க. அதுக்குன்னு சொல்லி என்னால வாழறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நான் சோர்ந்து போலையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நான் என் தாயின் கர்ப்பத்துல உருவாகணும் அப்ப தெரிந்து கொண்டவர் இன்று வரைக்கும் 2020 வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஏன் தெரியுங்களா? அவருக்குள்ள நான் வேறாக இருக்கிறனால, என்னோட வேறு அவராக இருக்கிறனால, என்னோட வேறு அவரோட வார்த்தையா இருக்கிறனால, என்னோட வேறு அவரு ஜீவிக்கிறனால தான் இன்னைக்கு அவரை நம்பி போய்கிட்டே இருக்கிறேன். ஐயா, நம்ம வாழ்க்கையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன் முன்னே நடக்கிறார் என்று சொல்லி நீ நம்ப வேண்டும், நீ விசுவாசிக்க வேண்டும், நீ உணர வேண்டும். உன்னோட வேறானது கர்த்தராக இயேசு கிறிஸ்து உனக்கு முன்பாக அவர் செல்றாரு. உன் வாழ்க்கை, உன் பாதைகள் எல்லாம் அவர் சரிப்படுத்துகிறாரு. அவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. உன்னோட வேறு தேவனோடு வளருகிறது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவன் வாழ்க்கையில தாவீதை போல கோலியாத்தை பார்த்து பயப்பட மாட்டான். அவன் நிச்சயமா அவனுக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொல்லி தாவீதுக்கு கட்டாயமா தெரியும். அவன் 5 கல்லு பாய்ச்சி கோலியாத்து உள்ளுலையா, ஒரே கல்லு. அந்த கல்லு அடிய வேகம் அல்ல, அந்த கல்லின் முன்ன போன வல்லமை. யாரோட வல்லமை தெரியுமா? ஆண்டவருடைய வல்லமை. இன்னைக்கு அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. நீ சொல்லும் போது, நீ கட்டளையிடும் போது, நீ ஜெபிக்கும் போது அந்த வல்லமை உனக்குள்ள கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்னையோட முடிஞ்சு, நீ பொங்கோஸ் இன்னையோட முடிஞ்சு, திருப்பி பேக்கலாம் தூக்கிட்டு காஜா போக வேண்டியதான். இன்னையோட முடிஞ்சு உன் வாழ்க்கை. நிறைய சம்பவங்கள், நிறைய சூழ்நிலைகள் எனக்கு வந்த போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் நம்பியிருந்தேன். நீங்களும் நானும் தேவனுக்குள்ள வேறாக இருக்க வேண்டும். ஒன்றாவது என்னவா இருக்கணும்? ஓகே, வேறுன்றது என்னது? வேறுனா என்னது? வார்த்தை. கிறிஸ்துவோட வார்த்தை தான் வேறு. இரண்டாவது வாசிமா, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். நல்ல கவனமா கேளுங்க. நம்ம அவர் மேல கட்டப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. இப்ப கட்டப்பட்டவர்கள் என்று சொன்னா, இப்ப ஒரு தென்னை மரத்துல ஒரு 15 பேர் அப்படியே எல்லாம் நின்று கடைசியில் ஒருத்தர் மேலே ஏறி அந்த தென்னை மரத்துல இளநீர் பறிக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த கீழே இருக்கான அவன் உறுதியா இருந்தாதான் ரெண்டாவது உள்ளவன் உறுதியா இருப்பான். அந்த ரெண்டாவது உள்ளவன் உறுதியா இருந்தாதான் மூணாவது உள்ளவன் நம்பிக்கையா இருப்பான். இந்த மூணாவது உள்ளவன் நம்பிக்கையா இருந்தாதான் நாலாவது உள்ளவன் அஞ்சாவது உள்ளவனை தாங்க முடியும்னு சொல்லி நினைப்பான்.
5வது உள்ளவன் 6வது உள்ளவன் கரெக்டா பிடிச்சிக்கிட அப்படின்னு சொல்லி அவன் 6வது அப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய காரியங்களை பார்த்துக்குவாங்க. ஆனா இங்க வசனம் நல்லா தெளிவப்பட்டிருக்கு. தேவன் மேல வேற இருக்கிறவங்க அவருக்குள் கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். யூ மஸ்ட் அவருடைய வேலிக்குள் உள்ள இருக்கணும். அந்த வேலையை விட்டு எப்படி சொல்லுவாங்க, காணா போன ஆடை போல ஏதோ அவுத்துட்ட ஆடு மாதிரி சுத்தி தெரியக்கூடாது. நான் எல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீ அந்த வேலிக்குள்ள கட்டப்பட்டவர்களா இருக்கணும். கிறிஸ்துவன்ற அந்த வேலிக்குள்ள நீ வாழ கத்துக்கொள்ளணும், நீ வாழணும். நீ ஒரு கிறிஸ்தவனை போல, கிறிஸ்துவோட சத்தியத்தை போல நீ வாழ வேண்டும். வார்த்தையை விட்டு, வசனத்தை விட்டு வெளியே உள்ள வாழ்க்கை, வெளியில இருக்கிற ஆலோசனை, வெளியே இருக்கிற அனுபவங்களை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீ கிறிஸ்துவ வார்த்தைக்குள்ள கட்டப்பட்டவர்கள் உனக்குள்ள ஒரு வேலை இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனா உனக்குள்ள இந்த வார்த்தை உன்னை நடத்தணும். சங்கீதம் எப்படியாக சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாத, பாவில் வழிகளிலே நில்லாத. உனக்குள்ள கட்டப்பட்டவர்களுக்குள்ள இருக்கணும், உனக்குள்ள ஒரு வேலை இருக்கணும். அல்லேலூயா. நேற்று தினத்துல கிராப் ஓட்டிட்டு போனேன். நல்ல வயசான நல்ல செல்வந்தர், அவருக்கு 5-6 காடி இருக்கு. அவர் வீட்டுல 10 மெர்சிடிஸ் எல்லாம் இருந்துச்சு. அவர் சொன்னார், எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி கிராப் எடுத்து போவேன் ஐயா. அப்படியா அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு போனேன். அவர் கூப்பிட்டு அங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் தான் கூட்டிகிட்டு போயிட்டு நேராக போய்கிட்டு இருந்தேன். நேராக போனேன்னா அந்த நம்பர் கடையில் நிப்பாட்டு அப்படின்னார். டோட்டோ அவர் இறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஆனால் எப்படி வந்திருந்தாருன்னா எம்ஜிஆர் மாரி வந்திருந்தார். பர்பிள் கலர் கோட் ஷூ, பர்பிள் ஒயில், பச்சை வெயில், பர்பிள் கலர் கோட் ஷூ, பச்சை சட்டை பர்பிள், சுலூர் பர்பிள், சாக்லேட் மட்டும், சப்பாத்தி மட்டும் சாக்லேட். ஆனால் சாக்லேட்ல அந்த லேபிளை பிடிச்சிட்டாரு. அந்த ஒரு பின்னு இருக்குமே, அந்த பின்னு பிக்கல. நான் தான் கவனிச்சேன். நான் வயசானவர்ல எல்லாம் கவனிச்சேன். கதவு திறந்து விட்டேன். இறங்குங்கண்ணே அப்படின்னா. இறங்கி போயிட்டு இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. நான் அவர் போகிற வேகத்தை பார்த்தா காசு எடுக்க போகிறாரு, நம்பர் அடிச்சிருச்சு. போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு வந்தாங்க. நான் கதவு திறந்த 10 நிமிஷம் வரைக்கும் தான் வந்தார். கிராப் பண்ணுங்கலாம் வெயிட் பண்ணக்கூடாது. அவருக்கு பாருங்க, நான் வெயிட் பண்ணி சரி பரவாயில்ல, வயசானவர் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு வெயிட் பண்ண வந்தார். வந்துட்டு அப்படியே காடி பார்த்துக்கிட்டே போயிட்டு என்ன பார்த்தாரு, தம்பி தா ஒரு வழி 6-1-7-3 போய் எடு. நான் வந்து பார்த்துட்டு என்னதான் சொல்றது, 6-1-7-3 நான் அவங்க ஒரு வழி தர, நீ போய் எடு, உன்னோட ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் நான் இதெல்லாம் எடுக்க மாட்டேனே. எடுத்து போயிட்டு காடியில் ஏறிட்டார். அப்போ காடியில் என்ன சொன்னார், ஏன் தம்பி இதெல்லாம் நம்ப மாட்டியா? நான் நம்ப மாட்டேன்னு இல்லை, எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை, அதுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் நாங்கள் 2 பேருமே ஒத்து போக மாட்டோம். ஐயா, அவர் சொல்லுகிற அந்த ஆலோசனையானது கெட்டதுக்காக இல்லை, நான் கெட்டு போகிறதுக்கோ நான் வீணாக போகிறதுக்கோ, அவர் ஏதோ ஒரு நன்மைக்காக சொல்கிறார். ஆனாலும் அந்த ஆலோசனை இதுக்கு முரண்பாக இருக்குது. சத்திய வார்த்தைக்கு அந்த ஆலோசனை கீழ்ப்படின்னு போடவே இல்லையா, அதை விட்டு விலகு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துன்ற வேலையை அடைத்து அதற்குள்ளதான் வாழ கத்துக்கொள்ளணுமே தவிர, அதை விட்டு வேலியை குதிச்சு கதவை தொடர்ந்து அந்த வேலிக்குள்ள பூந்து வெளியே போய் ஆடாத. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பப்பி, அழகான ஒரு பப்பியை வாங்கி ஒரு கூண்டை அடிச்சிட்டீங்க. வேலைக்கு போயிட்டாங்க எலிசபெத். வேலைக்கு போனாங்கன்னா அந்த பப்பி என்ன பண்ணுது, கொஞ்சம் வளர அது கூண்டுக்குள்ளேயே தான் இருக்கும். மேலே வந்து ஓப்பன், அப்படியே கூண்டுக்குள்ளேயே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நல்லா வளர்ந்தானா அந்த கூண்டை ஜம்ப் பண்ற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாரு. டக்குன்னு ஜம்ப் பண்ணி அந்த குறைட கட்டுறது எட்டி பார்க்குறாரு, நல்லா இருக்க காடிலாம் போகுது அப்படின்னு.
அவங்க ஆபத்து அந்த அந்த பப்பிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க கூண்டு அடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல விழுந்தன்னு சொன்னா பிசாசானோட கையில அகப்பட்டுவோன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சத்திய வார்த்தையை கொடுத்து இன்னும் கட்டப்பட்டவர்களா இருங்க. நீ இந்த வேலையை விட்டு வெளியே போகணும்னு சொன்னா உலகத்துல இருக்கிற நாசம், மோசங்கள், சாபங்கள், தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை நீ விழுந்துருவ. அதனால கட்டப்பட்டவர்களா இரு. நீ கிறிஸ்துக்குள் கட்டப்பட வேண்டும். உன்னை குறித்து தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. ரொம்ப பேர் கிறிஸ்தவர்களா, அவன் அள்ளி விட்டான். கிறிஸ்தவர்கள் அவன் அள்ளி விட்டான். கிறிஸ்தவர்களா சரியில்லாத வாழ்க்கை அவங்க. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து எதுல கட்டப்பட்டாருன்னு சொன்னா வார்த்தையினால் கட்டப்பட்டாரு. மரியாள் இயேசுவை பார்த்து வந்து கேட்டாங்க, உனக்கு தெரியாதா நானும் உன் தகப்பனும் நீங்க தேடிக்கொண்டு இருக்கிறோமே என்று சொல்லி அந்த பஸ்தகா வண்டியில கேட்கும் போது இயேசு மரியாளுக்கு மறு வார்த்தை சொன்னது, உங்களுக்கு தெரியாதா நான் பிதாவோட சித்தத்தை இங்க செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கட்டப்பட்டதானது பிதாவோட சித்தத்தை, இயேசு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீ செய்யப்பட வேண்டும். இது என்னோட அம்பலான ஒரு ரிக்வெஸ்ட். இது வேதம் சொல்லுதா இல்லையா சொன்னுச்சுன்னா எடுத்துங்க. இது நானே சொல்றேன். நீ போய் ஆத்மாதாய சந்திக்கலாம் பரவாயில்ல, ஆனா கிறிஸ்துக்குள்ள கட்டப்பட்டவர்களா இருந்தா மட்டும் போதும். நீ போய் 10 ஆத்மா கொண்டு வந்து சபையை நிரப்பு, எனக்கு அது கூட வேணாம். நீ ஒண்டி மரியாக்கா, நீ ஒண்டி கட்டப்பட்டவர்களா இருங்க, எனக்கு அது போதும். உங்களை இழந்து போறது எனக்கு ஆசை. இன்னைக்கு நம்ம கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள்ள, கிறிஸ்துவின் வார்த்தைக்குள்ள, கிறிஸ்துவோடைய அந்த வேலைக்குள்ள நீ கட்டப்பட்டவர்களா இருக்கணும். கடவுளோட வார்த்தைக்கு, கடவுளோட சத்தத்துக்கு கேட்டவர்களா இருக்க வேண்டும். சாமுவேல் சிறு வயசுல ஆண்டவரோட சத்தத்தை கேட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாம போறோம். முரட்டாட்டம் பண்ணுகிறோம், தேவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணுகிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காம கீழ்ப்படியாம போகிறோம், செய்கிறோம். ஆண்டவர் விரும்பக்கூடாத இடத்துல போய் நம்ம நிக்கிறோம். தேவன் சொல்லுவார், அதுக்கு தடைகள் உண்டாக்குவார். இது எனக்கு சித்தம் இல்லை. அது மேல நம்ம என்ன பண்ணுவோம், பிரியமா இருக்கிறோம். அதெல்லாம் கட்டப்பட்டது, அதெல்லாம் தேவன் நம்ம வாழ்க்கையில விரும்பத்தக்கது. நீ நானும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவரோட வார்த்தையினால் நீ கட்டப்பட வேண்டும். முதல்ல என்னது, வேறாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது போவமாக அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டும். நடக்க வேண்டும் அல்ல, பாருங்க முடிஞ்சா செய்யுங்க, அதல்ல. நீ நடந்து கொள்ள வேண்டும். You must walk. Hallelujah. 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 கர்த்தர் விரும்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் வந்து ரிமாஷனிக்கு ஒரு போதை மருந்து போட்டுட்டேன். ஒரு போதை மருந்து உள்ளுக்கு போட்டு ஒரு ஜூஸ்ல கலந்து கொடுத்துட்டேன். குடிமா இது ஜூஸ் அப்படின்னு. அது கையில் எடுக்கும்போது இருதயத்திலையும் சிந்தையிலும் ஒரு போராட்டம். ஆண்டவர் சொல்லுவார், இதை நீ குடிக்காத, இது எடுக்காத, இது வேணாம். உனக்கே தோணும் இந்த தண்ணி மேல ஒரு வெறுப்பு, இந்த தண்ணி மேல ஒரு வெறுப்பு. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் மனசு ஒரு மாதிரி குடிக்கக்கூடாது? இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்துச்சு, திடீர்னு என் மனசு ஒரு விதமா போராட்டமா இருக்க. அப்படி உணர்த்தப்படுகிறதுனா நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால நீ உணர்த்தப்படும். கிறிஸ்து உனக்குள்ள இருந்து செய்யாத, அதை ஏற்றுக்கொள்ளாத, அதுல நடக்காத, அது பின்னாடி போகாதன்னு கிறிஸ்து என்ன பண்ணுவாரா, உனக்குள்ள சொல்லுவார். அதனாலதான் அங்க போட்டிருக்கு மூணாவது, கட்டப்பட்டது அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டும். அவருக்குள் நடந்து கொண்டு
நீ அவருக்குள்ளதான் நடக்கணும். அவரை விட்டு, அவரோட வார்த்தையை விட்டு, அவரோட வழிகளை விட்டு நீ போக கூடாது. ஏன் சொன்னா அவரை நீ ஏற்றுக்கொண்டனால அவருக்குள் நீ நடக்க வேண்டும். உன்னுடைய நடைகள், நீ போகிற பாதை அவருக்குள்ள இருக்கான்னு சொல்லி தினந்தோறும் நீ ஆராய வேண்டும். அவர் விரும்புகிறாரா? இந்த வார்த்தையை அவர் நேசிக்கிறாரா? இந்த வார்த்தை மேல அவருடைய ஆசீர்வாதம் இருக்கான்னு சொல்லி நீ தினந்தோறும் நீ ஆராயப்பட வேண்டும். மூன்றாவது, நீ அவருக்குள்ள நடக்க வேண்டும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, நல்ல கவனமா கேளுங்க. நீங்க பைபிள் படிக்கலாம், நீங்க பைபிள் வாசிக்கலாம், பைபிள் தியானம் பண்ணலாம். ஆனா கவனமா கேளுங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதை நான் சொல்லணும் முக்கியமா. உங்களுக்கு போதிக்க, உங்களுக்கு போதனை செய்ய மீட்பனாக ஊழியக்காரனை கர்த்தர் என்னை அனுப்பியிருக்காரு. நான் எதிலெல்லாம் உங்களை கண்டித்து, எதிலெல்லாம் உங்களை தட்டி எழுப்பி, எதெல்லாம் உங்களை ஹெல்ப் பண்ணி, எதெல்லாம் உங்களை வந்து நான் தடை செய்யணும், அது எல்லாம் அங்க போடப்பட்டிருக்கு. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. வாட் நான் பிரசங்கம் பண்ண, வாட் ஐ preaching to you, எதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ. அல்லேலூயா. இன்னைக்கு என்னோட போதனையே குறை கண்டுபிடிக்க, என் போதனையிலே வாக்குவாதம் பண்ண, இன்னைக்கு என் போதனையிலே குறை சொல்றதுக்கு எவ்வளவு விசுவாசி வராங்க. இங்க தெளிவா போட்டிருக்க வசனம், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, போதிக்கப்பட்டபடியே. உங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே. நல்ல சத்தியத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. நீங்க எல்லாம் நரகத்துக்கு போறதுக்கு நான் பிரசங்கம் பண்ணல. இயேசுவும் அதுக்காக வரல, இந்த சபையும் அதுக்காக திறக்க கிடையாது. நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவேன்னு சொன்னா இங்க போடப்பட்டிருக்கு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. எத்தனை நல்லா கேளுங்க. நாலாவது என்னது? விசுவாசத்தில் போதிக்கப்பட்டு, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. என்ன பண்ணுமா? விசுவாசத்தில் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. உங்களுக்குள்ள தேவன் மேல இருக்கிற விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும். ஐயா, எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் நீங்க பார்க்கலாம், உங்களை நிந்திக்க. இப்ப இந்த சபைக்கு வந்தீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயத்துல நீங்க உடைக்கப்பட்டு, உங்களை அவமானப்படப்பட்டு, நீங்க நிறைய இடத்துல கஷ்டப்பட்டு தான் நீங்க இந்த சபையில வந்து உட்காந்துருக்கீங்க. ரூத் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வியாபாரம் ஓடுது. மேபி அவங்க கணவர் சொல்லியிருப்பாரு, சேர்ச்சி வியாபாரம் இருக்கு, நீ சேர்ச்சின்னு போறேன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலையை பத்தியில நிறைய நீங்க அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனா இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமானது உறுதிப்பட்டு இருக்க வேண்டும். நீ விசுவாசத்தோட உறுதியா இருக்கிறன்ற அடையாளம் இதுதான். எது வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நீ விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும். மேபி உன்னை பார்க்கிறவர்கள் வேற நோக்கத்துல சொல்லலாம். ஓ, நீ வந்து இதற்காக தான் போவ, எனக்கு தெரியும், நீ நான் சேர்ச்சிக்காக போற, மினிக்கிட்டு போவ, நீ நான் சேர்ச்சிக்காக போவ, அங்க போய் பந்தா பண்றதுக்கு போவ, நீ நான் சேர்ச்சிக்காக போற, இப்படின்னு உங்களை வந்து நிந்திக்கலாம். அத பத்தி உங்களுக்கு பெருசா இல்ல. இங்க வசனம் நல்லா தெளிவா போட்டிருக்கு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. என்ன நடந்தாலும் சரி, ஊழியக்காரனே உன்னை காசு பண்ணாலும் சரி, ஊழியக்காரனே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் சரி, நீ விசுவாசத்தில் உறுதிப்பட்டு இருக்க வேண்டும். நான் 2 வாரம் முன்னுக்கு ஒரு பிரதர் கூப்பிட்டு, அவரோட வழியெல்லாம் கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு. நேரம் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் எனக்கு மனசு உடஞ்சி போச்சு. அவர்கிட்ட சொன்னேன், ஒருவேளை நான் சரியான போதனை உனக்கு சொல்லல போல, சரியா போதிக்கல போல. நான் என்ன நினைக்கிறேன்னா,
நல்லா போதிக்கிற ஒரு சபையா பார்த்து, நீ நல்லா வளர்ற சபையா பார்த்து, மேபி அந்த சபை உன்னை நல்லா வளர்க்குற சபையா இருக்கும், அந்த மாதிரி ஒரு சபையை பார்த்துட்டு நல்ல சபையை பார்த்து போங்க பிரதர் அப்படின்ட்டு. தவறா சொல்லுங்க. அவர் உடனடியாக அழுந்து, பசங்க நான் இறந்தாலும் சரி நான் செத்தாலும் சரி நீங்க தான் எனக்கு அடக்க ஆராதனையே செய்யணும், நீங்க என்னை விரட்டினாலும் சரி, நீ இந்த சபையில உட்காராதன்னு சொன்னா சரி, நான் அந்த சபையில தான் பசங்க இருப்பேன். ஏன் நான் அந்த பிரதர் கிட்ட நான் அந்த மாரி சொன்னதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருந்து, ஆனா அந்த பிரதருடைய வாழ்க்கையில வந்த வார்த்தை இதுதான், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நீ விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா நான் விசுவாசம் சொன்னா, விசுவாசம் எல்லாரும் சொல்றோம், விசுவாசம் எல்லாம் சொல்றோம். அந்த விசுவாசம் உறுதிப்படுறது எப்படி சொல்லுங்கம்மா? விசுவாசம்ன்றாங்க, ஃபேத்ன்றாங்க. ஆனா உறுதிப்படுறது எப்படி தெரியும்? எப்படிமா தெரியும்? இப்ப நீ படிக்கிற form 6 form 5 form 3 எல்லாம் படிக்கிறீங்க, படிச்சதுக்கு அடையாளம் என்னது? என்னக்கா? பாஸ் பண்ணுங்க, வேற பரிச்சை. அப்ப நீ விசுவாசத்துல உறுதி பண்றனா, அதோடைய விசுவாசத்துல உறுதி பண்றதுன்னா அதோட அடையாளம் என்னது? உனக்கு வருகிற சோதனை, போராட்டம், பிரச்சனையில எந்த அளவுக்கு உறுதியா நிக்கிற? இந்த மேல எத்தனை பேர் ஆடினாங்க, எத்தனை பேர் மியூசிக் வச்சு வாங்க அட்டி பிச்சு எடுத்தாங்க, அபிஷேகமே பிச்சுக்கிட்டு வர மாதிரி. எங்கேயா போச்சு? நான் யாரையும் குறை சொல்லல, விசுவாசத்துல உறுதிப்பட்டவர்களா இருக்க வேண்டும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலப்பெயர்ந்தாலும் விசுவாசத்துல நீ உறுதியா இருக்க வேண்டும். என்ன மாறினாலும் ஆண்டவர் மேல நான் உறுதியா இருப்பேன். கொரோனா கண்டானா எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிடும். கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்க வேண்டும். கடைசி பரியந்தம் வரைக்கும் அவருக்காக, அவருடைய நாமத்துக்காக நீ நான் உறுதியா இருக்க. பாருங்க, இயேசு பல ஆயிரம் ஜனங்களுக்கு அற்புதம் செஞ்சார், பல ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொன்னார். சிலுவையில் தொங்கும் போது அவர் ஒண்டிதான் ஏன் தொங்கிட்டு இருந்தாரு. அவருக்காக யார் ஒரு ஆள் கூட நியாயமோ, அவருக்காக சப்போர்ட்டா யாருமே நிக்கல. ஆனா அவர் உறுதியா நின்றார் விசுவாசம். இன்னைக்கு அதே போல உங்க வாழ்க்கையில யாரும் உறுதியா நிக்கல, யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா கிறிஸ்துக்குள்ள உறுதியா நில்லுங்க. கிறிஸ்துவின் அன்பு மேல உறுதியா நில்லுங்க. எப்படி இயேசுக்கு வந்த போராட்டங்கள், வேதனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரோ, உங்க வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசமா நிற்கும் போது எல்லாமே மாறும். ஐயா நான் சொல்றேன், உன்னை ஏளனமாய், உன்னை கர்ஸா சபித்து, உன்னை கேலி பண்ணவர்களாம் ஒரு நாள் உன்னுடைய வீட்டுக்கு வாசல் அண்டில் வந்து உதவிக்குன்னு நிக்க வைப்பார் ஆண்டவர். நான் சத்திய வார்த்தை தேவனுடைய பலிபீடத்திலிருந்து பேசுறேன். உன்னை நிந்தித்தவர்களுக்கு ஆண்டவர் உன்னுடைய வாசல்ல வந்து உன்கிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். தேவனுக்குள்ள எப்படியா இருக்கணும் தெரியுங்களா? விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. இது எல்லாமே ஒன்றாவது வேர் கொண்டவர்களாய், இரண்டாவது கட்டப்பட்டவர்களாய், மூன்றாவது அவருக்குள் நடந்து கொண்டு, நாலாவது நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. இது எல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்குன்னா என்ன தெரியுமா? கடைசி அஞ்சாவது இங்க போட்டுருக்கு பாருங்க, சொல்லுங்க. சோஸ்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. சோஸ்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவருக்காக சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவனுக்கு நீ சோத்திரம் சொல்ல
இந்த மேல உபத்திரங்கள், இந்த மேல போராட்டங்கள், இந்த மேல பாதைகள் வரும்போது நீ ஆண்டவரை மட்டும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உன்னோட ஸ்தோத்திரமானது உலகத்தின் மேல இல்ல, உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள் மேல இருக்கக்கூடாது. நீ ஏற்றுக்கொண்ட கிறிஸ்து இயேசுவின் தேவன் மேல இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் வரணும்னு சொன்னா நீ ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஒரு போராட்டம் வந்துச்சா, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரிவினை வந்துச்சா, நம்ம வாழ்க்கையில ஒரு கொஸ்டின், ஒரு கேள்விக்குறியா இருக்கா, நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதே இல்லை, தேவனை ஸ்தோத்திரிக்கிறதே இல்லை. எனக்கு ஒரு 2-3 வாரமா ஒரு சோதனை. என்ன சோதனை அப்படின்னா, என் வேலை இடத்துல என்ன வந்து டெண்டர் பண்ண சொல்றாங்க. நான் டெண்டர் பண்ணிட்டேன், ரிசர்வேஷன் இது வந்து டெண்டர் பண்ணியாச்சு. ஆனா என்னோட சூப்பர்வைசர் என்ன பண்றாங்க, அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, நீ வந்து எனக்கு எந்த டேட் லாஸ்ட் டே எந்த இது சொல்லு, எனக்கு சொல்லு. எனக்கா நான் ஒரு வாட்டி சொல்லிட்டு டெண்டர் பண்ணியாச்சு ஹெச்ஆர் கிட்ட. இப்போ ஏன் நோண்டிக்கிட்டே இருக்கா, இவன் நோண்டது பார்த்தாம என் மனைவி வேற எனக்கு, அவங்களும் நீங்க வந்து அவருக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்க. நான் சொல்ல விட்டுரு, அவங்க இல்ல இல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு. நானும் ஆண்டவரே என்னதான்ப்பா, என்னதான் ஏன் மனசுல வந்து ஒரு இதே வராம இருக்குன்னு நான் சொன்னாரு, நீ ஏன் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க, நான் தான் சொல்றேன் எல்லாம் முடிச்சுட்டு போட்டு வந்துடு, நான் உன்னை நடத்துறேன்னு. நேற்று ஆன்லைன் முடிஞ்சு போனாதான் மணிக்கிட்டு சொன்னேன், போடுமா டேட்டா. அவனும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் சூப்பர்வைசரும், நானும் கொஞ்சம் நிம்மதியா தூங்குறேன்னு சொல்லி நேற்று நல்லா நிம்மதியா தூங்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு சொன்னா ஒற்ற வேண்டும். ஐயா நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஆண்டவர் வசனம் இப்படி சொல்லியிருக்கேன், நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது, நான் உங்களுக்கு சொல்றேன். இவளுடைய கண்ணை என்னோட விரல்னால நான் இப்படி தொட போகிறேன்னு வச்சுக்கங்களேன், ஓகேவா? ஆண்டோட வசனத்தை என்ன சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண் இமையை தொடுகிறான் என்று வசனம் சொல்லுது. அது யாரா இருந்தாலும் சரி, குறிப்பிட்டு சொல்லலை. உன்னோட விரோதி, உன்னுடைய அண்டையார், உன்னுடைய அலிபாபா அப்படின்னு ஆண்டவர் யாரும் சொல்லலை. உன்னை தொடுகிறவன் அவன் எவனா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் பாசரா இருந்தாலும் சரி, அது எந்த ஆளா இருந்தாலும் சரி, அவன் அந்த பாசரு செத்தவன உயிரோடு எழுப்பின பாசரா இருந்தாலும் சரி, இவளை தொடரவன் ஆண்டவருடைய கண் இமையை தொடுகிறான்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு உங்களை தொடுகிறான்னு சொன்னா, இன்னைக்கு உங்களை வந்து வேதனையில தள்ளுறான்னு சொன்னா, உங்களை ஒரு போராட்டத்துல தள்ளுறான்னு சொன்னா, ஆண்டவரோட வசனம் உங்களுக்கு என்ன தெரியுங்களா சொல்லுது, என் கண் இமையை தொடுகிறான். தேவன் விட்டுருவாரா? ஆண்டவர் சும்மா சரி பரவாயில்ல, இது கண்ணில் நல்லா கண்ணை நோண்டி 2 கண்ணையும் பிடுங்கி குளோராக்ஸ்ல கழுவி திருப்பி எடுத்து போட்டுருங்க ஆண்டு சொன்னாரா? விட்டுருவாரா? சும்மா ஆட மாட்டாரு. நம்ம தான் ஈக்கா கோழி மாரி எல்லாம் சோர்ந்து போய் இப்படி இருக்கு. வசனம் நல்லா தெளிவப்பட்டிருக்கு. இதுல நீங்க சோஸ்திரத்தோட அதிலே பெருகுவீர்கள். தேவனுக்குள்ள நீ பெருகுன்னு சொன்னா, நீ சோத்திரத்தோடு இருக்கும்போது தேவனுக்குள்ள நீ பெருகுவ. அல்லேலூயா. இதுதான் தேவன் சொல்றாரு, நீ ஆண்டவருக்குள்ள பெருக வேண்டும் சொன்னா முதலாவது தேவனுக்குள்ள வேறாக எழும்ப வேண்டும். இருக்கியா? தேவனுக்குள்ள வேறாக இருக்கியா? இரண்டாவது ஆண்டவருக்குள்ள அவருக்குள் கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஆமா தானே? கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். இருக்கியா? இருக்கணும். இருந்தாம் சரியா? அவருக்குள்ள ஹலோ மேடம் அப்படிலாம் முடியாது. கட்டப்பட்டு சாலம் சங்கல மூந்தா மூந்துதான். சிம்பிளே தான், 1 வே தான், நோ 2 வே. நாக்கா மரியாக்கா அம்பள போங்க வா, வேற கேட்டு போய் மாட்டி இருக்கோம். இங்க வந்து மாட்டி விட்டாங்க தம்பி சந்திரா. ஒண்ணுதான், நீ தேவனுக்குள்ள கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அவருக்குள்
ஆகணும். விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாய் சோத்திரத்தில் அதிலே பெருகுவீர்கள். சரி, கடைசியாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 8வது வசனத்தை வாசி. லௌகீக ஞானத்தினாலும் 8வது வசனமா? லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும். நல்லா கவனமா கேளுங்க. லௌகீகள் உங்களை என்ன தப்பா சொல்றேனா? இல்ல தப்பா சொன்னா சொல்ல சிரிக்கிற நீ கரெக்டா சொல்றேன். லௌகீகள் ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும். நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு நிறைய இதுதான் நம்ம எல்லாம் ஏமாந்து போறது. அசல் நல்லா தெளிவப்பட்டிருக்கு. நிறைய ஏமாந்து போறது காரணம் என்ன தெரியுங்களா? மாயமான தந்திரம். நிறைய உலகத்தனுடைய தந்திரங்கள், பிசாசனுடைய எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல, சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல அவன் அப்படியே சுத்தி திரிகிறான். இங்க வசனம் போட்டிருக்கு, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை, நல்லா கவனமா கேளுங்க, ஒருவனும் உங்களை, அல்லேலூயா, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி. சில நேரத்துல பைபிள கொண்டேன் பண்ணி கூட உங்களுக்கு லாஜிக்கா ஞானமா பேசுவாங்க. ரொம்ப சூப்பர் நேச்சுரலா பேசுவோம். உங்களுக்கே ஆமா ஆமா இங்க வசனம் பொய்யா சொல்லுது, ஆமா இந்த இடத்துல ஏன் மாத்தி மாத்தி பேசுறாங்க, பொய். ஆமா இயேசு ஒரே தேவன் தானே, இங்க 3 தேவர் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியாக்க அந்தி கிறிஸ்துவான ஆவிகள் உங்க வாழ்க்கையில வஞ்சிக்கப்பட வரும், வஞ்சிக்கும்படி வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், எனக்கு என் மனைவிக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சகோதரன், ஐயா அந்த மனுஷன்ட்ட பைபிள் திறந்துதான் பேசணும்னு இல்லை, அந்த மனுஷன் பைபிளை கரைச்சி குடிச்சு அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட்ல சொல்லுவார், ஃபிங்கர் டிப்ஸ்ல சொல்லுவார் வசனத்தை. அவர்கிட்ட வந்து ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் வந்து என்ன சொன்னுச்சுன்னா, இயேசு கடவுள் இல்லை, பரிசுத்தாவி பொய், தேவன் தான் உண்மை. அதனால இவர் சொல்லிட்டாரு, ஏற்கனவே பிதாகுமார் பரிசுத்தாவி தான் ஞான பரிசுத்தாவின் பேராக ஞானஸ்தானம் பெற்றுட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த மனுஷனை அந்த டீம் என்ன பண்ணாங்கன்னா, பேசி 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 வேதம் இயேசு கிறிஸ்துவ பொய்யா நம்ப வச்சு நடந்ததை சொல்றேன், பொய்ய சொல்ல. எனக்கு தெரியும் நடந்த விஷயம். அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியும், மனைவி தெரியும். நானும் மனைவியும் அந்த மனுஷனுக்குலாம் பேச முடியாது. வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லா பேசுவார். வசனம்னா அப்படியே கடை சொல்றாரு. கிறிஸ்துக்காக ஆண்டவரா இயேசு கிறிஸ்துனா அப்படியே ஓரத்தி பழத்தை எப்படி உரிச்சி சாப்பிடுமோ அந்த மாதிரி வசனத்தை உரிச்சி சாப்பிடுற ஆள் இருந்தாலும், வசனத்துல வளர்ந்த ஆளு. கடைசி என்ன பண்ண தெரியுங்களா, அந்த ஒரு டீம், அந்த குரூப் வந்து சொன்னதுல இயேசுவ பொய் அப்படின்னு நம்பி அவங்க வீட்டிலேயே மண்டி புண்ணாக்கா, அதான் அங்கதான் அந்த ஆவிதான் வரும். அது ஒரு படியில தண்ணி எடுத்து பிதா பேரை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. பிதா ஞானஸ்தானம். அது ஒரு குரூப் இருக்கு, திவ்யா சிக்னல் கட்சி, அந்த குரூப் பிதாவின் பேர்ல அவங்களுக்கு ஞானஸ்தானம் சொல்லிட்டாங்க. இயேசு போய் பரிசுத்தாவி இல்லை. அந்த குரூப் பேசிட்டு எல்லாம் சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதான் கொடுத்துட்டு போயிட்டாங்க. டக்குன்னு ஒரு தெளிவு ஆவியானவர் கொண்டு வந்தார். தெளிஞ்ச கடை நேரம் என்னோட பாஸ்டர் கால் பண்ணாங்க. பாஸ்டர் போய் உட்காந்து பைபிள் எடுத்ததா அந்த மனுஷனை பேசி
இந்த பாரு, இந்த வசனம் இப்படிலாம் சொல்லுத, எப்படி உனக்கு வந்து கடவுள் இயேசு இல்லை, பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்லி நீ இதுல விழுந்த? இப்பே உடனடியாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நீ திரும்பிடு. இன்னைக்கு நம்மள சத்தியமே பொய்யாக, இப்படி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப லீனா கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கிறாங்க. இப்ப நான் லீனாவுடைய அண்ணன் வச்சுக்கிறேன். என்னோட அண்ணன் சபையில விழுந்து எரிச்சு இது பண்றாங்க, என்கிட்ட அன்பு காட்டல, என்கிட்ட அவங்க கடிச்சு போடுறாங்க. கிறிஸ்துவ பையனா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. நான் என்ன பண்றேன், இவங்களை பார்த்து கிறிஸ்துவை ஜட்ஜ் பண்ணி நான் உலகத்துக்கு போறேன். அது அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் பிசாசினால வஞ்சிக்கப்படுகிறேனே தவிர இவங்களுக்கும் எனக்கு இருக்கிற ஃபெலோஷிப்னால நான் வஞ்சிக்கப்படுகிறது அல்ல. ரொம்ப பேர் என்ன தெரியுங்க நினைக்கிறோம், இந்த ஃபெலோஷிப்னால அவர் வெறுத்து போகிறேன். சபைன்னு இருக்காங்க, என்கிட்ட அவரோட அன்பை காட்ட முடியல, அவங்களோட அன்பை விட்டு கொடுக்கறது செய்ய முடியல, அவங்க என்கிட்ட நடக்க முடியல. அப்பனா அவங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் பொய், அதனால இந்த கடவுள் எனக்கு வேணாம்னு சொல்லி நான் பின்மாற்றத்தில் போகிறது. அந்த பிசாசானவன் அவரை விரோதமாய் காட்டி இவங்களை ஒரு 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 கருவியா, ஒரு வெப்பனா என்னை பயன்படுத்தி எனக்கு என்ன பண்ணுகிறான், உலகத்துல தள்ளுறான். இதுதான் அங்க வசனம் நல்லா தெளிவப்பட்டிருக்கு. என்னமா முதல்ல இல்ல மேல லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு. இப்ப என்னுடைய சிஸ்டருக்கு 36 வயசு, மாப்பிள்ளை நிறைய வருது, தேவன் அறியாதவங்களாம் வராங்க. சூழ்நிலைகளை பார்த்து காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்து எங்களுக்குள்ள ஒரு பயமும் எங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்தாலும், ஐயா நாங்க போயிட்டு அப்படியா, ஓ வயசாச்சு 40 வயசாச்சு 45 வயசாச்சு, இவருக்கு யாரும் இல்லையே, பரவாயில்ல உலகத்தானாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்க போய் அந்த பலவீனங்களுக்கு நாங்க இடம் கொடுக்கூடாது. தேவனுக்குள்ள கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். உன்னுடைய ஆவி தேவனுக்குள்ள கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட தேவனையா அவர் நடிச்சிருந்தா அந்த சிலுவையிலே வேதனைப்படுவது, அந்த சிலுவையில ஏறதுக்கு முன்பாக அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம், எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு இந்த சுமை வேண்டாம், நான் எதற்காக உங்களுக்காக நான் பாடுபடணும், நீ கடைசி காலத்துல என்னை ஏமாத்தி என்னை விட்டு என்னுடைய நாமத்தை தூசித்து நீ போயிடுவேன்னு சொல்லி கர்த்தருக்கு நல்லா தெரியுமே. எதுக்கு ஆண்டவர் செய்யிட்டாரு, எதற்காக சிலுவையில அவர் மரித்தாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வஞ்சிக்கப்படாதபடி வசனம் 8வது வசனம் சொல்லுது, லௌகிக அவர்கள்னா நல்ல ஞானமாய் நல்ல திறமையா உன்னை உன் மைண்ட மாற்றுவாங்க. என் வாழ்க்கையில எப்படியோ வந்ததுயா, என் தங்கச்சி கூட என்கிட்ட கேட்டாங்க, எப்படி நான் போயிருப்பேன், எங்கேயோ ஒரு நரகத்துல நான் வாழ்ந்திருப்பேன், எங்கேயோ ஒரு பாவமான ஒரு விக்கிர ஆராதனைக்குள்ள கடந்து போயிருக்கோம். ஆனா ஆண்டவராகிய தேவன் என்னை மீட்டு என்னை உருவாக்கி என்னை கழுவி சுத்திகரித்து இன்னைக்கு அவரோட மேய்ப்பனா என்னை மாத்திருக்கான்னு சொன்னா, அவர் அந்த லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினால விட்டு ஆண்டவர் என்னை விலக்கி காத்து கொண்டார். இன்னைக்கு உங்களே அதை தான் சொல்றேன், அதை விட்டு விலகுங்க. மனசுலாய் வர கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, விட்டு விலகுங்க. ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி நல்லா ஞானமா லௌகிக வருவாங்க. The best, I show you, this is the best, no? அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல புரியுறதுக்கெல்லாம் மாறி போயிடும்.
என் மனைவி என்னை கலையும் போது சொல்றேன்னு எலும்புனாரு. சுடுவரெல்லாம் அப்படியே பிரபுதேவா மாதிரி இப்படி இப்படி ஆடும். இன்னைக்கு பாருங்க பின்னுக்கு பின்னாலாம் பொருகி போய் கிடக்குது. என் மனைவியை பார்க்க என்ன சொல்ல, ஏன் குண்டா பெருகி போறேன்னு சொல்ல, நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. எல்லாமே மாறும். மாயமான வார்த்தைகள் ஒரு நாள் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஆனா கர்த்தருக்குள்ள உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் நீயும் நான் இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ள உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தேவனை மறுதலிக்காதபடி, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு விலகி புறம்பாய் நீ நானும் வாழவே கூடாது. கிறிஸ்துவின் ஜீவன், சாவு என்னது? எப்பயா அது இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில இப்ப உட்கார்ந்துகிட்டா சொன்னோம்? எப்ப சொல்லணும்? அந்த கிறிஸ்துவோட நாட்களில் சொல்லப்படும். இப்ப நீ சொல்லு, எனக்கு தேசு வேணான்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். அப்ப சொல்ல முடியுமா? கிறிஸ்துவின் ஜீவன் சாவு என்னது? சொல்ல முடியுமா? சொல்லணும். இன்னைக்கு அதான் லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும், இங்க பாருங்க, நான் சொன்னா இல்லையா, மனுஷருடைய பாரம்பரியத்தின் நியாயத்தையும் லாஜிக்கான பேசுவாங்க. நீ மூத்த அண்ணன் தானே, நீ தான் அவன் தங்கச்சிக்கெல்லாம் செய்யணும். இன்னைக்கு உன் பிள்ளை உன் வாய்ப்புல கஷ்டப்படுறாங்க, ஒரு 4 நம்பர் எடுறா, ஒரு 4 நம்பர் எடுத்து ஒரு 2000 ரூபாய் அடிச்சுச்சுன்னா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்களே. நியாயமா அது சொல்லுவாங்க. இந்த மனுஷனுக்கு போய் ஜோம் பண்ணுங்க பஸ், 200 ரூபாய் கொடுப்பாங்க, போங்க பஸ், போனா ஒரு 200 ரூபாய் டிப்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அது மனுஷனுடைய பார்வைக்கு நியாயம். ஆனா தேவன் போகாதன்னு சொல்ற இடத்துல நீ போகவே கூடாது. சில இடத்துல நான் வர தவிர்க்கிறேன்னு சொன்னா அங்க இருந்து எனக்கு கிரீன் லைட் வரலன்னு அர்த்தம். ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன்னு சொன்னா அங்க இருந்து எனக்கு தேவன் அனுமதி கொடுக்கலன்னு அர்த்தம். தேவன் போகாதன்னு சொன்னா அங்க நான் போக விரும்ப மாட்டேன். அத போல ஆண்டவர் போகாதன்னு சொல்ற இடத்தை தவிர்க்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது கேட்டு அதை சொல்லி அது விலகி கூட சில ஜென்மங்கள் போய்கிட்டு இருக்கு. அது போய் கூட சில நேரத்துல அடையாளத்துக்கு ஆண்டவர் பம்ப்செட் ஆக்கி விடுவார். சில நேரத்துல என்ன பிளிக்கிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும், என்ன முடிவு. அப்ப கூட நம்மளுடைய நல்ல அழகான கல்விங்களுக்கு தெரியவே மாட்டுது, இது தெய்வம் விரும்பல, போ வேண்டாம்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? திரும்ப புரியுது? அப்புறமா அது மனுஷர்களின் பாரம்பரியத்தின் நியாயத்தையோ உலக வழிபாடுகளையோ நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் வானத்தையும் பூமியை படைத்தது அவருடைய படைப்புகளை அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்தும்படி. அதல்ல கடவுள், அதல்ல சத்தியம். நேத்து ஒரு பைபிள் கிளாஸ் நம்ம படிச்சோம். வானத்தையும் பூமியையும் அது மேல இருக்கிற தண்ணீரையும் நீ வணங்க கூடாது. இன்னைக்கு வசனம் போட்டுருக்கு பாருங்க, எப்படிமா திருப்பி அது வசனமா? அது மனுஷனுடைய பாரம்பரியங்களுக்கு நியாயத்தையோ உலக வழிபாடுகிறது போல நீ வழிபடக்கூடாது. உலகம் செய்கிறது போல நீ செய்யக்கூடாது. உலகம் கற்றுக் கொடுத்த காரியத்தை நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. இது உலகம்
அது எல்லாமே உலக வழிபாடுதான் வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவ பத்தி அல்ல. புரியுதுங்களா? எத்தனை புரியுது? இல்ல புரியுதுன்னா சொல்லுங்க. நான் வந்து ஒரு 5 நிமிஷம் சொல்லி திருப்பி சொல்றேன். புரிஞ்சா? இது எல்லாமே இப்ப இவங்க படிச்சாங்க 8வது வசனத்தை திருப்பி வாசிமா. லௌகீக ஞானத்தினாலோ மாயமான தந்திரத்தினாலோ ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அது மனுஷர்களின் பாரம்பரிய ஞானத்தையும் உலக வழிபாடுகளும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அது தேவன் விரும்பத்தக்க காரியம் அல்ல. உலகத்தில் செய்யப்படுகிற நியாயங்கள், உலகத்தில் பின்பற்றுகிற நியாயங்கள் கிறிஸ்துவ பற்றின அல்ல. ஷேலி புரிஞ்சாமா? ஷேலியடாமா புரிஞ்சா? உலகம் சொல்லும், உலக நியாயம் விசாரிக்கும், உலக நியாயமா பேசும், லாஜிக்கா பேசும். சரி வாங்க எழுந்து கர்த்தர் உங்களோட பேசுனார் சொல்லி விசுவாசிக்கிறோம். சோதரிக்கிறோம். திரும்ப தேடுங்க. ஹalleluya.